1906 ஜப்பான்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனோட அப்பா ஒரு பைசிக்கல் ரிப்பேர். அந்த அப்பா கிட்ட கத்துக்கிற விஷயம், அந்த அப்பாவோட ஒர்க் ஷாப்ல இந்த பையன் நிறைய விஷயத்த லேர்ன் பண்றான். அவனோட யங் ஏஜ் பூராகவும் அங்கதான் கழிக்கிறான். 15 வயசு வருது, வீட்டுல கஷ்டம். ஸோ அவன் வெளியூர் போய் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி டோக்கியோ போறான், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஃபேக்டரிஸ்ல, இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மெஷின் சம்பந்தமா, பைசிக்கல் ரிப்பேரிங் சம்பந்தமா எல்லாத்தையுமே கத்துக்கிறான். கத்துக்கிட்டு நல்லா லேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் அவனோட சொந்த ஊரான ஹமாமாட்சுக்கு வரான். ஹமாமாட்சுக்கு வந்து அங்க ஒரு ஃபேக்டரியை உருவாக்குறாங்க. அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இந்த மெஷின்ஸை ரிப்பேர் பண்றது, காஸ் பில் பண்றது. அப்ப அந்த நேரம் இருந்த பெஸ்ட் கார் ரிப்பேர் கம்பெனி இவங்களுடையது. ஸோ மறுபடியும் ஒரு கட்டமா பில் பண்ற ஸ்டார்ட் பண்ணி டொயோட்டோக்கு பிஸ்டனுக்குரிய ரிங்ஸை செய்யற வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. பிஸ்டன் ரிங்ஸை கொண்டு போய் டொயோட்டோவில் கொடுத்தா டொயோட்டோ ரிஜெக்ட் பண்றாங்க. மறுபடியும் செஞ்சுட்டு வான்னு அனுப்புறாங்க. மறுபடியும் அவனோட இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி மறுபடியும் செஞ்சு கொண்டு போய் அப்ரூவலும் வாங்குறான். இப்படி நாளுக்கு நாள் படிப்படியாக பில்ட் பண்ண கம்பெனி எல்லாமே ஸ்மூத்தா போய்கொண்டிருக்கும்னு நினைச்ச கம்பெனி, ஆரம்பத்திலே ரைஸை பார்த்த கம்பெனி 2ஆம் உலக மகா யுத்தத்துல விழுந்த ஒரு பாம்ல எல்லாமே பிளாஸ்ட் ஆகுது. கம்பெனியோட ஒரு சின்ன பகுதி மிச்சம் இருக்கு, அதுவுமே ஒரு புவி நிலநடுக்கத்தால பாதிக்கப்படுது. எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சிருக்கிற நேரம் கூட அந்த பையன் ஸ்டாப் ஆகல. பிகாஸ் அவன்கிட்ட கரேஜ் இருந்தது. அந்த பையன் மறுபடியும் ஜப்பானுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறான். ஜப்பான் மக்கள் 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு ஒரு எஃபிஷியன்டான ட்ராவலிங்கை தேடுறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஒரு ஐடியா வருது, மிலிட்ரி இன்ஜினையும் ஒரு பைசிக்கலையும் ஒன்னா சேர்த்தா என்ன. ஸோ அதே மாதிரி சேர்த்து 2 வீலர்னு ஒரு கன்செப்டை உருவாக்குறான். ஜப்பான் ஃபர்ஸ்ட் மோட்டரைஸ்ட் பைசிக்கல் உருவாக்குறான். அந்த பையன் கொண்டு வந்தது தான் ஹோண்டா. அந்த சின்ன பையனோட பெயர் சோய்சிரோ ஹோண்டா. சோய்சிரோ நினைச்சிருந்தா ஒவ்வொரு தடவையும் கீழே விழும் போது லைஃப் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஹோண்டான்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அவன் கட்டியிருக்க மாட்டான். ஆமே ஆர்கே த ஸ்டோரி டெல்லர்.